அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் நன்றி பாராட்டுவதை, நன்றி உணர்வோடு வாழ்வதை கடுமையாக அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்துகிறான். ஃபத்குரூனி அத்குர்கும், என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், நான் உங்களை நினைப்பேன். வஷ்குரு லீ வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். அதே போல இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன். வல இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கட்டி நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், எனக்கு நீ நன்றி உள்ளவனாக நடந்து கொள். வஅபுதுல்லாஹ வகும் மினஷ் ஷாக்கிரீன், நீ அல்லாஹ்வை வணங்கு, நன்றி உள்ளவர்களில் ஒருவனாக நீ இருந்து கொள் என்று நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூமின்களுடைய பண்பாக நன்றி பாராட்டுவதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிமார்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய அழகிய திருநாமங்களுள் ஷாக்கிர், ஷக்கூர் என்கிற 2 பெயர்களை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஷாக்கிர் என்றால் நன்றி செலுத்தக்கூடியவன் என்பது அர்த்தம். ஷக்கூர் என்றாலும் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவன் என்பது அர்த்தமாகும்.